கொடைக்கானல் ஒரு சின்ன மினி விளாக் பார்க்கலாமா? ஒரு 2 நாள் பிளானா கொடைக்கானலுக்கு மதுரையிலேருந்து போனோம். இப்போ எல்லா இடமும் இருக்கிற கிளைமேட்டுக்கு ஹில் ஸ்டேஷன் தான் நம்ம பிளானே போட முடியும். ஏன்னா அப்படி ஒரு வெயில். கொடைக்கானல் அப்படியே மேலே ஏற ஏற அப்படியே ஜில்லுன்னு குளு குளுன்னு இருந்துச்சு. நாங்கள் அங்கே தங்கியிருந்தது 16 டிகிரிஸ் ரிசார்ட்னு. எப்போ கொடைக்கானல் போனாலும் அங்கே தான் ஸ்டே பண்ணுவோம். ஏன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவர் தான் அங்கே மெயின்டைன் பண்ணுறாரு. நம்ம தங்கியிருக்க ரூம்ல இருந்து கொடைக்கானல் வியூவே பார்க்க சூப்பராக இருக்கும். நாங்கள் ஒரு மத்தியானம் போல் ரீச் ஆனோம். அவர் சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாம் வச்சு கொடுத்தாரு. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock கிட்ட லேக் போனோம். அடிக்கிற குளிருக்கு சுட சுட மோமோஸ், நூடுல்ஸ், சாண்ட்விச், ஹாட் சாக்லேட்டு, டீ எல்லாம் குடிச்சிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. நல்லா சுட சுட சப்பாத்தியும் சிக்கனும் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு காலையில் எந்திரிச்சாச்சு. காலையில் எந்திரிச்சு நல்ல ஒரு ஃபுட்டு, இட்லி, சாம்பார், சட்னின்னு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம் திரும்ப. அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்ச் போல் மண்மனம் ஹோட்டலுக்கு தான் போனோம். அங்கே சாப்பிட்டுட்டு பில்லர் ராக்ஸ் போனோம். பில்லர் ராக்ஸில் நல்லா சுற்றி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. பில்லர் ராக்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் பைன் ஃபாரஸ்ட் தான் போனோம். பைன் ஃபாரஸ்ட்லாம் செம்மையாக இருந்தது. இது வரையும் பார்த்ததே இல்லை. அப்புறம் காக்கஸ் வாக் போனோம். அங்கேயும் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். குணா கேவ்லாம் கூட போனோம். 4 o'clock கிட்ட வட்டக்கண்ணல்ல அல்டாஃப் கஃபேல கொஞ்சம் அப்படியே ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சும்மா லேக் பக்கம் போயிட்டு அப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. ரூமில் திரும்ப வந்து சப்பாத்தி, வறுவல், சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் நைட்டும் கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நல்ல ஒரு தூக்கம். மார்னிங் எந்திரிச்சு சுட சுட டீ குடிச்சிட்டு நல்லா தலை குளிச்சாச்சு. அன்றைக்கி சாட்டர்டே பெருமாள் கோயில் போவேங்கிறதுனால அந்த குளிர்லேயே ஒரு குளியலையும் போட்டுட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, பொங்கல் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாரும் மெதுவாக கிளம்பியாச்சு. மதுரை வந்து சேர்ந்தாச்சு.